ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/4/2024 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். அரசு விடுமுறை. உத்தராயணம் சுக்லபக்ஷம் கீழ்நோக்கு நாள். கிருத்திகை ரம்ஜான் பண்டிகை. தேசிய செல்லப்பிராணிகள் தினம். பாதுகாப்பான தாய்மை தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 7 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 16 நிமிடங்கள் வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 10:15 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:47 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 7 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்கு கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற இந்த சித்தர்கள் கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷம். சித்தர்களை மனசார தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கொடுக்கும். அதே சமயம் இன்னைக்கு கிருத்திகைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதனால பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷராசியில் குரு, ரிஷபராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கிறனால சிறு தூர அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனா அவர் மாலைக்கு பின் ஆதாயம் தரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு காலையில அலைச்சல், மாலையில் ஆதாயம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்துல நீங்க மேலதிகாரிகள் எல்லாம் அனுசரிச்சு போகணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிரத்தையாக செயல்பட வேண்டும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில செலவு, மாலையில் அலைச்சல். காலையில அயனசைன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறுதூர அலைச்சல்கள் இருக்கலாம், ஆதாயம் உண்டாகும், செலவுகள் இருக்கலாம். ஆனா அதே சமயம் மாலையில் அவர் ஜென்மராசிக்கு வந்துடுறார். அதனாலே சில குழப்பங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல டைம், அதனால ஜாலியா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முடிவுகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள்.
அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில செலவுகள் எதிர்பாராமல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். காலையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட இணைந்து லாபஸ்தில் இருக்கிறதுனால லாபம் கண்டிப்பாக வரும், வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவரே சாயந்தரம் சந்திர பகவான் அப்படியே அயனசயன பகஸ்தானமாகிய 12ஆம் இடம் செலவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே செலவுகள் இருக்கும். காலையில் இருக்கிறத ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஏதாவது சலுகைகள் வேணும்னா காலையிலே கட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் உற்சாகமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு ஒரு மறுபடியும் பொறுப்புகள் தேடி வரும். அதே சமயம் அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை செஞ்சு சாயந்தரம் அவர் லாபஸ்தானத்துக்கு வந்து லாபத்தை கொடுக்க போகிறார், சிறப்பை கொடுக்க போகிறார். சந்தோஷமான ஒரு நாள், பொறுப்பாக செயல்பட்டு வெற்றி அடையணும். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் வேலை பளுவால் திணறலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறப்பும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாலி சந்தோஷம். அதே சமயம் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுவார் சந்திர பகவான். அதனாலே பொறுப்புகள் தேடி வரும். காலையில் அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக இருங்கோ. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் சூப்பராக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் அஷ்டமராசியில் சந்திராஷ்டமாக உலா வரார். அதனாலேயே சந்தோஷம் கொஞ்சம் கெட்டு போகும். ஆனால் அவரே சாயந்தரத்துக்கு அப்புறம் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்தனால மன நிம்மதி உண்டாகும். அதனால் காலையில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். நண்பர்கள் இடத்துல பிரச்சனை இருக்கும். அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதாவது பிரச்சனை தேடி வரும்னு நான் சொல்லலை, பிரச்சனைகள் வரலாம். சரியா, நான் சொல்கிறது புரியுறதா? வரலாம் அப்படின்னு தான் சொல்ல. நீங்கள் போய் சண்டைக்கு போவீங்க, இல்லைன்னா அவங்க தேடி வருவாங்க சண்டைக்கு அப்படின்னா நான் சொல்லலை. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். அப்படிங்கிறனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கூடலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. முக்கியமாக அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும்.
எதையாவது பேசிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது. அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை இன்றைய தினமும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால கலகல, அதாவது சந்திரமுகியில் வர மாதிரி லக்கலக்க கிடையாது, கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரே சந்திர பகவான் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ரிஷபராசி அப்படிங்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரிஷபராசியில் சந்திர பகவான் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இன்னைக்கு காலையில் அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உறவுகள் மூலமாக சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். அதனால இன்னைக்கு உங்களோட ஆற்றல் அதே மாதிரி தான் இருக்கும். 2 நாளாக எப்படி நீங்கள் போடுன்னு போட்டிங்களோ அதே மாதிரி போடுவீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாற்று மருத்துவத்தை நாடலாம். அதேமாரி இன்னைக்கு யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். டெய்லியே பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கண்டிப்பாக பண்ண விசேஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். கவனம் அவசியம். அதேமாரி உடல் ஆரோக்கியம் விஷயமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் தரும் செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியும், சாயந்தரம் அதாவது மாலைக்கு பின் ஒரு ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட சந்திர பகவான் இணைந்து இருக்கிறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளின் மூலம் அதே மாதிரி தான் குழந்தைகளுக்காக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு இன்றைய தினமும் குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறுதூர பயணமும் மாலையில் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். அதாவது காலையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். அதனால இன்னைக்கு சிறுதூர பயணம் இருக்கலாம் நிறைய பேருக்கு.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும். உறவுகள் பலமாக இருப்பா. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற அந்த பயண வாய்ப்புகள் மேம்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இசைத்துறை கலைஞர்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உறவுகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உறவுகள் கை கொடுப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானோட சேர்ந்திருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக கடகடன்னு முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் முயற்சிகள் பலிதமாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு ஆதாயமும் மாலையில் முயற்சி வெற்றியடையும் நாளாகவும் அமையும். அதாவது காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானம் அமைய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கும் கொடுக்கிறார். அதே சமயம் சாயந்தரம் அவர் சந்திர பகவான் அப்படியே ராசி மாறி 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு உற்சாகம் அதிகமாக தான் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிரத்தையாக செயல்படுத்துவீங்க. அதனால வெற்றிகள் குவியும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கணவருடன் வெளியில் சென்று சுற்றித் திரிவீர்கள். சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். அதிகாலையிலேயே நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக சூப்பராக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.